கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. செல்ஃப் கேர், அதாவது பெற்றோர் தங்களை தாங்களே பராமரித்துக் கொள்வது எப்படி, அதைத்தான் இந்த கடந்த வாரத்துல பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை தான் இந்த வாரமும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி கடந்த வாரத்தில் நாம் இந்த நிகழ்ச்சியில பார்த்தது என்னன்னு பாத்துருவோம். கணவன் மனைவி அப்படிங்கறதுல ஒரு சின்ன ஒரு கேப் விழுகிறதா ஒரு கேள்வி இருக்குது. மேரேஜுக்கு முன்னால ஒரு ரோல் தான் இருந்துச்சு எனக்கு. மகள் காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும், 5:45 எந்திரிச்சு அவர்கிட்ட 1/4 மணி நேரம் பேசலாம். இன்னொரு விஷயம் எனக்கு அவங்க பக்கத்துல உட்கார்றது, அவங்க கையை பிடிச்சிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது ஓகே, அதுல என்ன இருக்கு, கை பிடிச்ச என்ன இருக்கு. சோ உங்க குழந்தைங்களுக்கு அது புரியணும். பையன் வந்ததுக்கு அப்புறம் என்னையும் சேர்த்து வளர்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் இவரை வளர்த்துனா அதுக்கப்புறம் பையனை வளர்த்து. எனக்கு அவங்க ஐ லவ் யூ சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆசை. நம்ம திங்க் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அவ்வளவுதான். தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். இந்த வாரம் சோ அந்த அப்ரிசியேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹஸ்பண்ட் கொடுக்க வேண்டிய அப்ரிசியேஷன் கரெக்டா வருதா, இல்ல இன்னும் வரணும்னு எதிர்பார்க்கறீங்களா? என் ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் வாங்கணும்னா பிரியாணி நல்லா சமைக்கணும். பிரியாணி, ஆமா, பிரியாணி செஞ்சுட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆக்சுவலா கல்யாண போட்டோ நான் அப்புறம் காமிக்கிறேன். அவங்க அப்ப இருந்தது நான் தான் முழுமுதற் காரணம். ஸோ அவங்களுக்கு சாப்பாடு விஷயம் ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. நல்லா செஞ்சேனாலும் அது அது ஒரு அடுத்த பிரியாணி செய்யற வரைக்கும் அது கண்டினியூ ஆகும். பிரியாணி எதுனாலும் நான்வெஜ் பேசிக்கலாம் செய்யல, சப்போஸ் சின்னதா ஏதாவது குழஞ்சிருச்சுனாலும் டேஸ்ட் எல்லாம் நல்லாதாம்மா இருந்தது, ஆனா கொஞ்சம் குழஞ்சிருச்சு. இது எத்தனை நாளைக்கு ஆகும்னா இது ஒரு 6 மாசத்துக்கு வரும். ஆமா, இது வரைக்கும் எங்க அம்மா ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு பண்ண பிரியாணி இன்ன வரைக்கும் கிண்டல் அடிச்சிட்டு இருக்காரு. போட்டிங்களே ஒரு பிரியாணி அப்படின்னு. அப்ப இது ஒரு 9 வருஷத்துக்கு கண்டினியூ. ஸோ அதனால சாப்பாடு விஷயத்துல பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸிங் விஷயத்துலயும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எல்லாரும் சொன்னாங்க கவனிக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் எப்படின்னா ரொம்ப கவனிப்பாங்க. ஆக்சுவலா நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன், ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது. நம்ம என்னங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டேவா இருக்க முடியும்? சும்மா உட்காந்துட்டு இருப்பேன். என்னமா ஒரு மாதிரியா இருக்கே, பிரச்சனையா, ஐயோ ஏதோ ஒரு மாதிரி ஆயிருக்காங்களே அப்படின்னு நமக்கு சில நேரம் ரொம்ப இருட்டு. அட நல்லாதான்ப்பா இருக்கே, நீ விட்டு போப்பா அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒண்ணும் இல்ல. மேபி அந்த கன்ஃபர்மேஷனா இருக்கும், ஏதாவது பெரிய குண்டா தூக்கி போட போறாளா, ஏதாவது அதுக்கு ரெடி பண்றாளா, பிளான் பண்றாளா, இப்படியெல்லாம் யோசிக்கிற மாதிரி. ஸோ அந்த விஷயம் ரொம்ப கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. அவர்கிட்ட அதாவது உங்க வைஃப் உங்களுக்கு தர அப்ரிசியேஷன்ஸ் எது பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவங்க இவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து எது பண்ணாலும், ஒரு சின்ன வேலை பண்ணாலும் அவங்க எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அது என்னென்னா சில சமயம் நம்ம சொல்லிட்டு இருப்போம், அவங்க ஏதாச்சும் ஒரு மைண்ட் செட்டில் யோசிக்கணும். அப்புறம் ஏதாச்சும் சொன்னியாமா நீ, அது இங்க இப்படி வரும் சமயத்தில் உள்டவா இருக்கும். அது இது சமயத்தில் நான் போட்டு தனியாக பேசிட்டு மாதிரி இருக்கும். ஸோ அது மற்றபடி எல்லாமே அப்ரிசியேஷன் தான். எந்த வேலை பண்ணாலும் வெல் அண்ட் குட், சூப்பராக பண்ணீங்க, அந்த ஒரு அப்ரிசியேஷன் எப்போதுமே கிடைக்கும். உங்ககிட்ட அந்த அப்ரிசியேஷன் பத்தி அப்ரிசியேஷன் சொல்லும் போது இவர்கிட்ட நிறைய எனக்கு வந்திருக்கு. ஓகே, இல்ல அது போதுமான அளவுக்கு இருக்குதா? போதுமான அளவுக்கு. நான் தான் எதையுமே கன்சிடர் பண்ணாம விட்டுட்டேன். இப்போ இவங்க எல்லாம் பேசும்போது தான் நான் யோசிக்கிறேன், டெய்லி எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பாரு. நான் எதையுமே காதுல வாங்க மாட்டேன். நான் என்னோட ஸ்கூல் ஒர்க் அந்த இதுல அதுலயே போயிட்டே இருப்பேன். இவரை கண்டுக்கவே மாட்டேன். நவ் ஐ ஃபீல் கில்ட்டி. அதுதான் இந்த ஷோனுடைய முக்கியமான காரணமே கூட. சோ உங்களுக்கு நான் இவ்ளோ பண்ணி இருக்கிறேன் ஆனா கண்டுக்கவே இல்ல பாரு அப்படின்னு சொல்லி உங்க வைஃப் மேல எதுனா கோவம் இருக்கா? சில சமயம் இங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சு வைப்பேன். சாப்பாடு ஏதாவது முறுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே செய்வேன். நானே ஸ்நாக்ஸ் வீட்லேயே செய்வேன். அது செய்யும்போது அவங்களுக்கு சுத்த செய்வோம். ஆனால் இவங்கள மாதிரி செய்வேன் யாருமே இருக்க மாட்டாங்க. முட்டை, நெய், தயிர், பால், டீ, காஃபி எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. ஒரு நம்ம முறுக்கில் ஏதாவது எண்ணெய், நெய் ஏதாவது பட்டுச்சு, அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இது பண்ண மாட்டாங்க. நம்ம இல்லை எவ்வளோதான் இல்லைம்மா அதெல்லாம் போடவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அங்கே பக்கத்தில் பாட்டில் இருந்தாலே இல்லை நீ போட்டிருப்ப, அதனால சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அது அப்ரிசியேஷன்ங்கிறது நீங்க சமைச்சு கொடுத்தாலும் வரது கம்மியா இருக்குது. அவங்க அது ஃபீல் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்க பண்ணி பாருங்க எப்படி அப்ரிசியேஷன் வருதுன்னு. ஸோ ஃபைன் டாக்டர், இந்த அப்ரிசியேஷன் கணவன் மனைவிக்குள்ள அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. கண்டிப்பா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 சைட்லேருந்து வரணும். நம்ம ஒரு சைடு மட்டும் நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியாது. கொஞ்ச நாள் இனிஷியலாக ஒரு 2-3 வருஷம் சரி அவங்க இப்படி தான், அவங்க மாறுவாங்க, அவங்க இது பண்ணிடுவாங்க, ஆயிரும் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்லாமல் நம்ம எல்லாமே அப்படியே வச்சுட்டு இருப்போம். ஒரு 3-4 வருஷம் ஓகே. அதுக்கப்புறம் அந்த 5-6வது வருஷம் மாற உங்களால் அது இது பண்ண முடியாது. அதுக்குள்ளே குழந்தைங்க வந்துடுவாங்க, ப்ரெஷர் அதிகமாயிரும், ஸ்ட்ரெஸ் அதிகமாயிரும். அப்போ அது சண்டையாக தான் வரும்.
ஸோ கண்டிப்பாக 2 பேரும் உங்களோட என்ன மனசில் இருக்கோ தயவுசெய்து உட்காந்து பேசுங்க. அதுக்கு என்ன சண்டேல இருக்கிற மூடில் பிரச்சனை இருக்கும் போது போய் பேசி சண்டை வரக்கூடாது. பட் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட மனசில் என்ன இருக்குதோ ஏதோ ஒரு கேஷை நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்லைனா காலை சீக்கிரமாக எழும்பி நீங்கள் பேசும்போது இந்த மாதிரி நேற்று நீங்கள் சொன்னது எனக்கு பிடிக்கல, ஆர் இன்னைக்கு எனக்கு ஆக்சுவலி இது ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல இருக்கு, இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஐஸ்கிரீம் போய் சாப்பிட்டு வந்துடலாமா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் கேஷ்லாக கூட நீங்கள் பேசிக்கலாம். கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் தான் உங்களோட எனர்ஜி உங்களோட மைண்டுங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களோட மைண்ட் ஹாப்பியாக இருந்தால் நீங்கள் குழந்தைங்கள நல்லபடியாக ஹாப்பியாக நீங்கள் மார்னிங் வெரி குட் சூப்பர் என்ன வேணும், அம்மா தோசை வேணும்னு சொன்னால் தோசை வரும், அம்மா இட்லி வேணும்னு சொன்னால் இட்லி வரும், அது எல்லாமே வரும். அது அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ நம்ம குழந்தைகளுக்கே சொல்லியிருக்கோம், பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வந்து பாசிட்டிவாக அப்ரிசியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், குழந்தைகளை வந்து பாராட்டிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அது கப்பலுக்குள்ளேயும் இருக்கணுங்கிறதா வந்து இன்னைக்கு நீங்கள் சொல்ல வர விஷயமா இருக்கு. வெரி குட் டாக்டர். அதோட ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் கப்புள்ஸ் இருக்கீங்க, இவங்க வெளியில போய் வர்றது, நம்ம அதை பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த வெளியில போயிட்டு வர்றதுல நீங்கள் இது வரைக்கும் கப்புலா வெளியில போனது கடைசியா எப்போ, தனியா கணவன் மனைவியா வெளியில போனது எப்போ? கடைசியாக பார்த்தீங்கன்னா பையன் பையன் தான் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி போனது தான் 14 வருஷத்துக்கு முன்னாடி தனியாக போனது தான். 14 வருஷத்துக்கு முன்னாடி தனியா போனது, அதுக்கப்புறம் போகவே இல்லை. தனியாக போனதில்லை, எல்லாம் குழந்தைகளோட தான் போகிறோம். கண்டிப்பாக கண்டிப்பா. உங்களுக்கு? நானும் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். பட் குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம். அப்போ நிறைய அதெல்லாம் பார்ப்பாங்க, எங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் சினிமாக்குன்னு போயிருக்கீங்களா? போயிருக்கிறோம். போயிருக்கோம்னு யோசிக்கிறாங்க. அதான் அந்த மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் பேபிக்கு முன்னால ஒரே முறை போனோம். ஓ, அதுவும் பாதியில எந்திரிச்சு வந்துட்டோம். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ நீங்க கடைசியா வெளியில போன அவுட்டிங், அதாவது கணவன் மனைவியா? படத்துக்கு தான் நிறைய போயிருக்கோம். படம் அதுக்கு தனியாக, மற்றபடி எப்போ வெளியில் போனாலும் பையன் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி எங்கேயும் தனியா போறதுக்கு நீங்க சொல்லுவீங்களா? அந்த 2 இல்ல ஜனவரி வரைக்குமே படத்துக்குன்னு போனா தனியா தான் போவோம். ஏதாவது ஸ்பாட்ஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் மாதிரி போறோம் அப்படின்னா கண்டிப்பா பையனை கூட்டிட்டு போவோம். அது இல்லாம நாங்க ஒரு டைம் மேக் பண்ணிக்கிறேன்னா விடிய காலையில ஒரு 4 மணி 4:30 மணி அப்படி எழுந்து சும்மா வண்டி எடுத்துட்டு இப்படி இந்த பாலக்காடு ரோடு வரைக்கும் சும்மா டிரைவ் போயிட்டு வருவோம். லாங் டிரைவ் மாதிரி. அந்த ஒரு விஷயம் அது பண்ணுவோம். ஓகே ஃபைன். நீங்க கடைசியா தனியா வெளியில போனது? தனியானா முந்தானித்து கூட நானே இருந்தானே. நீங்க டெய்லி தனியா ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துருக்கீங்க. அது வேற. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி குழந்தைங்கன்னு சொன்னது எப்படின்னா, இவங்க சொன்ன மாதிரி தான் முன்னாடியிலேருந்து நம்ம குழந்தைய பழக்கிறது தான். எங்கள் வீட்டில் என்றைக்குமே கை தொட்டு உட்காரக்கூடாது, பக்கத்தில் உட்காராது, மடியில் உட்காரக்கூடாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ என் பையன் ஆல்சோ யூஸ் டு இட். அம்மா அப்பானா இஸ் ஓகே. ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் தான் குழந்தைங்க நம்ம கூட வருவாங்க, அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ கெஞ்சினாலும் வர மாட்டாங்க. உங்கள் குழந்தைக்கு என்ன ஒரு 7 இயர்ஸாக, இன்னொரு 5 வருஷம் கூட வேண்டாம், ஃப்ரம் 12 to 13 இயர்ஸ் அவங்க தனியாக தான் இருப்பாங்க. நம்ம ரொம்ப தனிமைப்பட்டு போயிடுவோம். வேற வழியில் இவரும் நானும் மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் போகிறோம். டின்னருக்கு போனா கூட அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் பண்ணி கண்ணா நீயும் வந்திருக்கண்ணா முன்னாடி சொல்லணும். அப்படிதான் ஆகுமே வழிய. ஸோ அதனால நீங்க மிஸ் பண்றது எல்லாமே அப்ப ரொம்ப கேட்சப் பண்ணிடலாம். ஏன்னா அவங்களோட லைஃப் வரும்போது அப்படி ஆயிடும். எங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயும் எங்களுக்குன்னு ஒரு டைம் என்னைக்குமே இருக்கு. அவன் இருந்தாலும் சரி, நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாலும் சரி, மதர்லா இருந்தாலும் சரி, சிஸ்டர்லா இருந்தாலும் சரி, எங்க டைம்ல எதுவுமே மாறினதில்லை. ஒன்னாவும் இருக்கும், தனியாவும் இருக்கும். வெரி குட் வெரி குட். ஐ டோன்ட் திங்க் இதுல டிஃபரன்ஸ் இல்லை. இப்போ அவர் என்கிட்ட கேட்டது என்னன்னா, தனியா போயிருக்கீங்களான்னு கேட்டப்ப இவர் என்ன கேட்கிறாரு, நான் எங்க தனியா போயிருக்கேன் நீ இல்லாம. நான்வெஜ் வாங்க போறதா கூட ஒன்னா தான் போறோம். ஓ, கடைக்கு கூட. ஆமா, அப்போனா அவர் கேக்குறது ஃபர்ஸ்ட் வரலீங்களா அவங்க. அப்ப அதுக்கு அது பத்தி நான் வேற கேட்கணும், அது அடுத்ததுல நம்ம கேட்போம். சோ நீங்க கடைசியா வெளியில 2 பேரும் தனியா போன இடம்? போனதே ஞாபகமே இல்லை. டெய்லி ஜிம்முக்கெல்லாம் போவோங்க. ஜிம்முக்கு வந்து மார்னிங் போவோம். நாங்கள் வந்து ஃபேமிலி ஆரம்பிக்கிறோம். நாங்கள் லவ் பண்ணதுலேருந்து தனியாக தான் இருக்கும். ஸோ அப்போ குழந்தை பிறந்த எல்லாம் கூட தான் இருக்கும். குழந்தைக்கு வீட்டில் நாங்கள் தனியாக விட்டு கூட்டிட்டு தான் போக முடியும். ஓகே, ஆள் இல்லை பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அப்படியே எல்லாரும் எல்லா இடத்துக்கும் ஒட்டுக்க. ஆனா உங்களுக்குள்ள அந்த வருத்தம் இருக்கா? நானும் முன்னாடி சுத்தின மாதிரி இப்ப நானும் என் ஒய்ஃபும் அப்படியே எங்கேயாச்சும் ஊர்ல அப்படியே சுத்திட்டு வரணும் அப்படின்னு. இப்பவும் வீக்லி இப்போ படத்துக்கு இல்ல, அவங்க கை தூக்கிட்டாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு வருத்தம் இருக்காமா? என்னங்க அவங்களுக்கு வருத்தம். எனக்கு இந்த டிரைவ் போறது இதெல்லாம் பிடிக்கும். ஒரு நாள் கூட அப்படியெல்லாம் அவருக்கு போனவே தோணாது. டிரைவிங் கத்துக்கிட்டே 1 இயர் தான் ஆச்சுங்க. 20 வருஷத்துல 1 வருஷத்துக்கு மேலே தான் காரே ஓட்டுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி போகணும்னா ஒன்றும் பண்ண கால் டாக்ஸி பிடிச்சி தான் போகணும். அப்போ நாள் வந்துடும். ஸோ அதனால ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் வந்து அந்த ஒரு இது இருக்கு, தனியா போகணும், இந்த டிரைவ் போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கலாம். டாக்டர், இதெல்லாம் கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்களே, அது எப்படி டிராமாட்டிக்கா இருக்கலாமா இல்லை எப்படி? இது கொஞ்சம் நாடகத்தன்மையா இருக்கும், இந்த மாதிரியான கற்பனைகள்லாம் தனியா போகணும் வரணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை எப்படி? அது
இல்லை கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த யோசனைகள் இருக்கும், கண்டிப்பாக போகணுன்னு தோணும். ஆனால் நம்ம ஒரு வாட்டி குழந்தைங்க வந்துட்டாங்க சொல்கிறாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி, குழந்தை விடுறதுக்கு யார் லைக் எல்லாரும் வேறு வேறு ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. கண்டிப்பாக ஒரு பெற்றோர் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு பெற்றோராக இருக்கிறது. இந்த பாயிண்ட்ல நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், அவங்ககிட்ட மிஸ் பண்ணிட்டேன். உங்க குழந்தைக்கு என்ன வயசு? பையன் 18, பொண்ணு 12. 18 and 12. இப்ப தாராளமா தனியா வீட்டுல விட்டு போலாமே. இப்போ எவ்வளவு தடவை போயிருக்காருன்னு இப்பதான் இப்போ இல்ல இதுக்கப்புறம் போலாம். ஆனா இது வரைக்கும் போக முடியாத காரணம் அவங்க கூடயே இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கு அப்படி. ஆனா நிறைய சாக்குகள் இருக்கு எல்லாத்துட்டையும் சொல்லி இப்ப 2 தப்பிச்சுக்கிறது. பேருமே ஒர்க் போயிடுறாங்க, அவங்க வீட்டுல தனியா தான் இருப்பாங்க. இதுல நாங்க மறுபடியும் தனியா போற மாதிரி இருந்தா அவங்களுக்கு புரியறது இல்ல. அவங்களுக்கு என்னன்னா நம்ம காலையில இருந்து வெளியே போயிட்டு வரப்போ வேலைக்கு போயிட்டு வராங்க, அப்பா அம்மா அந்த ஃபீல்ட்ல இருக்காங்க, நம்ம வரப்பே அவங்க ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்துட்டு தான் உட்காந்துருப்பாங்க. அந்த நேரத்துல கண்டிப்பா இவங்க சொல்ற ஏஜ் நல்ல ஏஜ் ஆக்சுவலா. இவங்க அதுதான் சொல்லுங்க. அதுதான் ஒண்ணு. ரெண்டாவது எப்பவுமே இப்போ கொரோனா டைம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகல, பட் கண்டிப்பா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற டைம் ஒரு நல்ல டைம். ஒரு பெற்றோரா ஏதோ ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு நீங்க 2 பேரும் ஒரு டைம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்றது இட் இஸ் அ வெரி குட் டைம். நான் எப்பவுமே சொல்லுவேன், நானும் பர்சனலா அது பண்ணியிருக்கேன். ஏன்னா கண்டிப்பா அவங்க ஸ்கூல்ல இருக்கிற டைம் சேஃபா இருக்காங்க, நீங்க யாருக்கிட்டே டிபெண்ட் பண்ண யாரையும் விடவும் தேவையில்லை. ஏதாவது ஒரு நாள் நீங்க கண்டிப்பா ஆஃபீஸும் உங்களோட இது நீங்க லீவ் எடுக்கிறத நீங்க லீவ் எடுத்துக்குங்க. எங்கேயும் பெருசா போக வேண்டாம், நீங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு இவ்வளோ காசு செலவு பண்ணி அங்கே போகணும்னு தேவையும் இல்லை. ஏதோ கார் எடுத்து டிரைவ் போறோமா, ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோமா, சும்மா ஏதோ ஒரு இடத்துல உட்காரணுமா, இல்லை வீட்டுல உட்காந்து 2 பேர் யாரோட டார்ச்சர் இல்லாம, ரெண்டாவது குழந்தைங்க பத்தி பேசாம, குழந்தைங்க பத்தி அவங்க திருப்பி அதை மென்ஷன் பண்ணாங்க, ஏன்னா குழந்தைங்க டாபிக் திருப்பி வருது, பேசாம உங்க 2 பேரோட விஷயங்களை ஒரு 1/2 மணி நேரம் கூட பேசினா கூட அதுவும் டைம் தான். அவங்க ஸ்கூல் போறப்ப நம்ம கட்டடிச்சிட்டு போயிடணும். அதுதான் கட்டடிச்சிட்டு கரெக்ட். அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது நீங்க அந்த பெற்றோர்ங்கிற பொசிஷன்ல இருந்து கட்டடிச்சிட்டு போகணும். வெரி குட். அதுல ஒரு த்ரில் இருக்கும் டெஃபினட்டா. ஓகே, இப்போ அவங்க சொன்னதுல இருந்தா எனக்கு ஒரு விஷயம் வருது. அதாவது அவங்க ரொம்ப ஐடியல் கப்பலா இருக்காங்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கறிக்கடைக்கு போனா கூடவும் நாங்க சேர்ந்துதான் போவோம் அப்படிங்கிற அளவுக்கு. வாங்க தெரியாது, அதான் எக்ஸாக்டான ரீசன். இல்ல மிஸ்டேக்லி பெரிய பீஸ் ஆயிருச்சு, சின்ன பீஸ் ஆயிருச்சு, அது ஒரு இஷ்யூவாக இருக்கு. அவங்களே கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அவங்களை கூட்டு போய் வாங்கிடலாம். இல்ல எனக்கு இப்போ இங்க எல்லாம் ஒன்னா போகணும், அதெல்லாம் நான் என்னுடைய தேவையை இழந்துட்டேன். அது ரொம்ப முக்கியமா இருக்கு. கணவன் மனைவியா இருந்து எல்லாமே ஒரு துணை இருக்காங்கிற அந்த ஃபீல்ல வந்துடும். ஆனா ஒரு அப்பா அம்மாங்கிற அந்த இடத்துக்கு போனதும் நான் இப்படி இருந்தேன், நானே இன்னைக்கு என்னோட ஒரு விஷயத்த, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த இழந்துட்டேன். பொதுவா இருக்கும், குறிப்பா அந்த மாதிரி எதுவும் விஷயங்கள் இருக்குதா? பெற்றோர் ஆனதும் நான் இப்படிலாம் இருந்தேன், நான் ரொம்ப சந்தோஷமா வெளியில போயிட்டு வந்தேன், நான் ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், பாடிட்டு இருந்தேன், அதெல்லாம் என் குழந்தைனால விட்டு போச்சு, என் குழந்தை வந்ததுக்கு அப்புறம் விட்டு போச்சுன்னு சொல்ற விஷயங்கள் எதுவும் இருக்குதா? சாக்ரிஃபைசஸ், தியாகங்கள் நிறைய பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெற்றோர்கள். சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்ல முடியாது. நான் காலேஜ் நீங்கள் சொல்கிற மாதிரி டான்ஸ்ன்னு சொன்னாலும் காலேஜில் எல்லாம் அப்படி அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது போகிறதெல்லாம் இருந்தது. பட் என் பையன் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு நியூ இயர் பார்ட்டி எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் அசோசியேஷனில் இருந்தால், அம்மா ஏம்மா எல்லாரும் பார்க்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி அவன் எம்பாரஸ் ஆயிடுவானோன்னு தெரிஞ்சு அவனுக்கு மறைஞ்சு அந்த மாதிரி தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுக்குள்ள அந்த ஆசை இருக்கும் கண்டிப்பா இருக்கு. பட் அதுக்கு வேண்டி கிளாஸஸ் இதுக்கெல்லாம் ஜும்பாலாம் போறோமே, அதெல்லாம் டசன்ட் மேட்டர். பட் அகெயின் குழந்தைக்கு அப்படி சொல்லும் போது நம்மளும் சரி, பையன் ஒரு 18 வயசு ஆயிடுச்சு, அவனும் வந்து தப்பா சொல்ல மாட்டான், அவனுக்கு பயங்கர சிரிப்பு வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கிண்டலா சொல்லும் போது நமக்கு நம்மளே அறியாம ஓகே நமக்கு பையன் அவ்வளவு பெருசாயிட்டான், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணுமோ அப்படின்னு ஒரு தோணல். வேற ஒன்று. வெரி குட். அந்த மாதிரி நீங்க எதுவும் மிஸ் பண்ண விஷயங்கள் இருக்குதா? ஃப்ரெண்ட் சர்க்கிள் மேபி. ஓகே, நண்பர்களை சந்திப்பதில் ரொம்ப விட்டு போயிருக்கு. அது பெண்களுக்கு ரொம்ப குறிப்பாவே இருக்கும். அது எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? மேபி ஃபோன் கான்டாக்ட்ஸ் தான், மீட் பண்றதே ரேர் தான். மீட் பண்றதே ரேர். ஓகே, வெரி குட். நீங்க இந்த மாதிரி எதுவும் மிஸ் பண்ண விஷயங்கள்? ரொம்ப பிளேஃபுல்லா இருப்பேன் நான். நிறைய டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, அப்பா வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது, அது எல்லாமே இப்ப அப்படியே ஆயிடுச்சு. எனக்கு திரும்ப அந்த மாதிரி அந்த லைஃப் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே, வெரி குட். நீங்க அந்த மாதிரி நான் மிஸ் பண்ணிட்டேங்க, நான் அப்பா ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தன்னு சொல்றதுக்கு எதுவும் இருக்கா? நான் எல்லாமே மிஸ் பண்ணிட்டீங்களா? என்னங்க வாழ்க்கையே தொலைச்ச மாதிரி பேசுறாரு. கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவேன் முதல்ல. இதுக்கு இப்போ கிரிக்கெட் விளையாண்டு இப்போ 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. உங்களுக்கு பையனா பொண்ணா? பையன் ஒன்று பொண்ணு. பையன் ஒன்று பொண்ணு. பையன் கூட கிரிக்கெட் விளையாண்டுருக்கீங்களா? விளையாட அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவனுக்கு அதிகமாக. ஓகே, ஸோ அந்த கிரிக்கெட் விளையாடுறதுங்கிறதே உங்களுக்கு இப்போ விட்டு போன மாதிரி இருக்குது. வெரி குட். ஸோ நீங்க
நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நான் அதான் சொன்ன மாதிரி கவிதை எழுதுவேன், கட்டுரைகள் எழுதுவேன், பாட தெரியும், இதெல்லாமே. கோயர்ல இருந்து அப்படி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து திரும்பவும் அதை ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அதுக்கு எல்லாமே ஒரு ஹால்ட்டுன்னு நான் சொல்வேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இல்லை, உண்மையிலே ஒரு குடும்பத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேவே நம்ம கண்டிப்பா மாறி தான் ஆகணும். மாற்றங்கள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். நான் அப்படி அம்மா வீட்டில் நான் இருந்த மாதிரி, அம்மா வீட்டில இருந்து வரும்போது வெறும் தோசை மட்டும்தான் செய்ய தெரியும். நான் இத்தனை வருஷமே எனக்கு தோசை மட்டும்தான் செய்ய தெரியும்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அது அது கேள்விக்கு அப்பாற்பட்டு போயிடும். அதனால அது கண்டிப்பா அந்த மாற்றங்களுக்கு உட்பட்டது தான். ஆனா இதனால் நான் அதை இழந்தேன் அப்படிங்கறத நான் சொல்ல விரும்பல. நான் அதற்கான நேரத்தை ஒதுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னுடைய விஷயங்களை திரும்பவும் நான் கொண்டு வர்றதுக்கு. நான் இத்தனை காலம் அது வந்து இழந்துதான் இருந்தது. நிச்சயமா இப்போ இப்பவுமே கூட ஒரு 10 நிமிஷம் நான் ஐடில இருக்கிறதுனால தொடர்ந்து வந்து பேசிட்டே இருக்கணும். ஃபோன் வந்துட்டே இருக்கும், நமக்கு டீம் கால்ஸ் இருந்துட்டு இருக்கும், மேனேஜர்ஸ்ல இருந்து கால் இருந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சு இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இனிமேல் லோட் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நம்ம திரும்ப வந்து ஒரு ஹால், நம்ம லிவிங் ஸ்பேஸ்ல வந்து உட்காரும் போது வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம அமைதியா இருக்க மாட்டோமா அப்படின்னு தோணும். ஆனா என் பையன் கிட்ட அது நடக்கவே நடக்காது. அப்பதான் அவன் இன்னும் என்ன பேச வைப்பான். அவன் கேட்டுட்டு ஒரு டிவி ஒரு 10 நிமிஷம் பாட்டு பார்க்க ரொம்ப பிடிக்கும், அதை பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து அது டெய்லி சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டு தான் மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி துவங்கி அவங்க ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருந்தது அது வரும், பேச பேசதான் வரும். நீங்க அந்த மாதிரி அப்பா அம்மா ஆனதுக்கு அப்புறம் நான் மிஸ் பண்ற இந்த விஷயங்கள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பெருசா எனக்கு மிஸ் பண்ண மாதிரி தெரியல சார். ஏன்னா பெரும்பாலும் பையன் என்கிட்ட இருந்து ரிமோட் பிடிங்கி பார்ப்பல. ஸோ அவங்க கூட சேர்ந்து நான் போய் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அப்ப உங்களோட அந்த டிவி ரிமோட்டுங்கிற ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து அனிமல் பிளானட் அந்த இது கொஞ்சம் பார்த்துட்டு. ஸோ பையன் வந்து பெரும்பாலும் வந்து எப்போ பாரு அடிச்சு சாப்பிட்றதே பார்க்குறீங்க, வாங்க நம்ம கார்ட்டூன் பார்க்கலாம். ஸோ ஐ ஹேவ் டு டிராவல் வித் அந்த மாதிரி. ஒண்ணு நீங்க பிரியாணி சாப்பிடணும், இல்லைன்னா பிரியாணி சாப்பிட்றத பார்க்கணும். வெரி குட் வெரி குட். ஸோ நீங்க மிஸ் பண்ற விஷயம், அதாவது நான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்தது இப்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிறது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கு. அதே ஒரு விளையாட்டு இல்ல, அது வெரி குட். அது ஒரு நல்ல விஷயம் தான். நீங்க எதுவும் மிஸ் பண்றீங்களா சார்? எனக்கு நல்ல ஸ்பேஸ் வந்திருக்காங்க வீட்டில். மிஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அது ஃபீல் பண்ணதே இல்லை. நாங்களே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆக்சுவலி. சார் சொல்லும்போது அதான் நோட் பண்ணிட்டு இருந்தேன். கிரிக்கெட் விளையாண்டு 15 years. டே பிஃபோர் எஸ்டர்டே வரைக்கும் நாங்கள் கிரிக்கெட் விளையாண்டு சேர்த்திக்கலாம் அப்படின்னு. அதான் ஆக்சுவலா இந்த இடத்துல ஆண்கள் அதிகமா மிஸ் பண்ண மாதிரி தெரியல, பெண்கள் மிஸ் பண்றாங்க. அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச முடியலங்கிறாங்க. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருந்துக்கிறீங்க, விளையாண்டுட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும். இவங்கனால விளையாட போக முடியல, இவங்க நினைச்சிட்டு இருந்த அந்த டான்ஸ் ஆட முடியல. ஏன்னா எம்பாரஸ் ஆகுறாங்க. அப்பா கிரிக்கெட் விளையாண்டா பையன் எம்பாரஸ் ஆகுறதுல, அம்மா டான்ஸ் ஆடினா பையன் எம்பாரஸ் ஆகுறான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செல்ஃப் கேர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து தனி மனுஷனா, அப்பா அம்மா ஆனதுக்கு அப்புறம், பெற்றோர் ஆனதுக்கு அப்புறம் அந்த தனி மனுஷனா வந்து பெண்கள் அதிகமா அவங்களோட வாழ்க்கையை மிஸ் பண்ற மாதிரி இருக்குது. டாக்டர், இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளே நாங்கள் பார்த்துக்கணும். அது நம்ம செல்ஃப் கேர்ன்னு சொல்கிறோம். அது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நிறைய டைம் என்ன பண்ணுவோம், அது எமர்ஜென்சி பிளான். இப்போ ஏதாவது அவசரம் பிரச்சனை, இப்போ ரொம்ப முடியல, எனக்கு ரொம்ப அம்மா வீட்டுக்கு ஒரு வாரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, அப்படி இல்லைன்னா உனக்கு ரொம்ப முடியலையா வா நம்ம எங்கே ஒரு 2 நாள் போயிட்டு வரலாம், ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அதை நம்ம எப்போவுமே ஒரு எமர்ஜென்சியாக தான் வச்சுருக்கோம். அதை நம்ம எப்போவுமே ரெகுலராக பண்ணுறதில்ல. அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இது தேவைங்கிறதே நம்ம அதை உணர்றோம். இப்போ ஒரு ஆம்புலன்ஸ்ல நீங்க போறீங்க, ஒரு பேஷண்டா இருக்குங்கன்னு வைங்க, உடம்பு சரியில்லை, இருமல் இருக்கு, சளி இருக்கு, முன்னாடியே நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஏதோ மாத்திரை கொடுப்பாங்க, ரெடி ஆயிரும், ஓகே. ஆனா அதே நீங்க ஒரு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்கன்னா அது ஒரு நாள் ரெடி ஆகாது, ரொம்ப நாள் ஆகும். அதுல என்ன ஆகும், ரொம்ப பணம் வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும், எல்லாரும் டென்ஷன் ஆவாங்க, அதுக்கப்புறம் நீங்க திருப்பி வந்து டைம் ஆகும். அதே மாதிரி தான் நீங்க உங்களோட உடம்பு உங்களுக்கு பிடிச்சது நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதை நீங்க அப்பப்போ பண்ணணும். அது லாஸ்ட் எண்ட் வரைக்கும் விட்டுட்டு நீங்க பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ள அது தாண்டி போயிடும், அந்த ஒரு ஸ்டேட்டு தாண்டி போயிடும். அதனால ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பிரச்சனைங்க, குழந்தைங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைங்க, ஒரு சண்டை, ஒரு சச்சரவு, அந்த மாதிரி பிரச்சனைங்க வரும். கண்டிப்பா அதை ஒரு எமர்ஜென்சியா வைக்காதீங்க. இப்போ பெற்றோரா இருக்கும்போது எப்பவுமே என்ன நினைக்கிறோம்னா, ஒரு 100 மீட்டர் ரேஸ் மாதிரி நினைக்க கூடாது. என்ன நினைப்போனா, எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு குழந்தைய வளர்க்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அது ஒரு மேரத்தான் மாதிரி 22 கிலோமீட்டர் நீங்க ஓடணும். அதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். அதுக்கு நீங்க மொல்லமா தான் ஓட முடியும். ஏதோ ஃபாஸ்டா ஓடி முடிச்சிட்டோம், கப்பை ஜெயிச்சிட்டோம் இருக்க முடியாது. அந்த ஓட்டத்துக்கு நடுவுல நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், நமக்கு நம்ம பாத்துக்கணும், நம்மளோட உடம்ப பாத்துக்கணும், நம்மளோட மைண்டை நம்ம பாத்துக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், அதையும் நீங்க கவனிக்கணும். அதை நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா எல்லாம் ஆம்புலன்ஸ்ல தான் போவோம். ஆம்புலன்ஸ்ல போய் ரொம்ப நேரம் ஆகி எல்லாம் அப்படியே உடஞ்சு கிடிஞ்சு நம்ம கொஞ்ச நேரம் ஆகும் எல்லாம் திருப்பி ரிட்டர்ன் வருதுக்கு.
செல்ஃப் கேர் அதை பத்தி தான் இந்த வாரம் பார்த்தோம். அறம் செய் நிகழ்ச்சியில இதே தலைப்புல தான் அடுத்த வாரமும் தொடர இருக்கிறது. ஏன்னா இதை பத்தி பேசுவதற்கு இன்னும் நிறையவே இருக்குது. தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய்.